எல்லாருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிற ஆசையோட இருக்கீங்களா? சூப்பர். வாங்க, இன்னைக்கு நாம சேர்ந்து இங்கிலீஷுங்கிற ஒரு பெரிய வீட்டுக்கு முதல் செங்கல்ல வைக்க போறோம். உங்க இங்கிலீஷ் பயணத்தோட முதல் அடியை இப்போ எடுத்து வைக்கலாம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல கிராமர் எதுக்கு முக்கியம்னு ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இங்கிலீஷோட முக்கியமான டிராஃபிக் ரூல் என்னன்னு பார்க்கலாம். வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கிற பேட்டரிய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் எப்படி பேர் சொல்றதுன்னு கத்துக்கலாம். கடைசியா இது எல்லாத்தையும் வச்சு உங்க இங்கிலீஷ் வாக்கியத்தை நீங்களே உருவாக்க போறீங்க. ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். விஷயத்துக்குள்ள போலாம். கிராமர்னா என்ன? அது நிஜமாவே தேவையா? இதை நாம ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு அழகான இடத்துல நிக்கிறீங்க. உங்க கனவு வீட்டை கட்டுறதுக்கு தேவையான செங்கல், சிமெண்ட், மணல்னு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நீங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனை. அந்த வீட்டை எப்படி கட்டணுங்கிற மேப் உங்ககிட்ட இல்ல. எந்த பிளானும் இல்ல. இப்ப என்ன ஆகும்? நீங்க செங்கலை ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்குவீங்க தான். ஆனா அது ஒரு அழகான உறுதியான வீடா மாறுமா, இல்ல கொஞ்ச நேரத்திலேயே இடிஞ்சு விழுந்துடுமா? யோசிச்சு பாருங்க. கரெக்ட். இதுதாங்க கிராமரோட பவர். இங்கிலீஷ்ல இருக்கிற வார்த்தைகள் தான் நம்ம கிட்ட இருக்கிற செங்கல். ஆனா அந்த வார்த்தைகளை எந்த வரிசையில எப்படி சரியா அடுக்கணும்னு சொல்ற அந்த மேப் தான் கிராமர். மேப் இல்லாம வீடு எப்படி நிஜமாகாதோ அதே மாதிரி கிராமர் இல்லாம நம்மளோட இங்கிலீஷ் வாக்கியங்களும் அர்த்தமுள்ளதா இருக்காது. அடுத்து நாம இங்கிலீஷ்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூலுக்கு வரோம். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல யோசிக்கிறது ரொம்ப ஈஸியா ஆயிடும். இதுதான் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க. தமிழ்ல நாம நான் ஆப்பிள் சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். இதுல சாப்பிட்டேங்கிற செயல், அதாவது வேலை, வாக்கியத்தோட கடைசியில வருது. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, ஐ ஏட் ஆப்பிள்னு இருக்கு. இங்க ஏட்ங்கிற செயல் நடுவுல குதிச்சு வந்துடுச்சு. பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் SVO ரூல். இங்கிலீஷோட மெயின் டிராஃபிக் ரூல் இதுதான். முதல்ல சப்ஜெக்ட், அதாவது யார். ரெண்டாவதா வேர்ப், அதாவது என்ன செயல். மூணாவதா ஆப்ஜெக்ட், அதாவது எதை. தமிழ் மாதிரி செயல் கடைசியில வராது. இங்கிலீஷ்ல செயல் எப்பவுமே நடுல தான் வரும். இதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு சின்ன கேள்வி. இந்த வாக்கியத்தை பாருங்க. She read a book. இதுல verb, அதாவது அந்த செயல் எங்க வருது? நடுவுலையா இல்ல கடைசிலையா? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஆமா, கரெக்ட். நடுவுல தான் வருது. ரீடுங்கிறது தான் அந்த செயல். சூப்பர். அடுத்து நம்ம வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு மேஜிக் பத்தி பார்க்கலாம். அதுதான் வவ்வல்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது வார்த்தைகளோட பேட்டரி மாதிரி. இந்த பேட்டரி இல்லாம எந்த வார்த்தைக்கும் சத்தமே வராது. இங்கிலீஷ்ல மொத்தம் 26 எழுத்துக்கள் இருந்தாலும் இந்த 5 எழுத்துக்கள் தான் ஹீரோஸ். AEIOU. இந்த 5 பேட்டரி இல்லாம நாம எந்த வார்த்தையும் ஒலிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு இத பாருங்க. பி அப்புறம் டி, இந்த 2 எழுத்தையும் பக்கத்துல வச்சா எந்த சத்தமும் வராது. ஆனா இதுக்கு நடுவுல ஏங்கிற பேட்டரிய போட்ட உடனே பேட்னு ஒரு வார்த்தை, ஒரு சத்தம் கிடைக்குது. அதே மாதிரி இ பேட்டரிய போட்டா பிட், ஐ பேட்டரிய போட்டா பிட். பாத்தீங்களா? பேட்டரிய மாத்த வார்த்தையோட சத்தமும் அர்த்தமும் எப்படி மாறுதுன்னு. அதனால தான் வவ்வல்ஸ் தான் நம்ம வார்த்தைகளோட உயிர்னு சொல்றோம். அது இல்லாம வார்த்தைகள் வெறும் சத்தம் இல்லாத எழுத்துக்களா தான் இருக்கும். ஓகே, நம்ம வீட்டுக்கு செங்கல், சிமெண்ட், மேப் எல்லாமே ரெடி. இப்போ அந்த வீட்டுக்குள்ள முதல் பொருளை வைக்கலாமா? அதுதான் நவுன். நவுன்னா என்னன்னு ஈஸியா புரிஞ்சிக்க வாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க. அங்க ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்கு. ஆனா எந்த பொருள் மேலயும் தேர் எழுதின லேபிள் இல்ல. உங்களுக்கு தேவையான சோப்பை எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிஸ்கெட்டை எப்படி தேடுவீங்க? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா? நம்ம உலகமும் கிட்டத்தட்ட அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி தாங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆள், இடம், பொருள்னு எல்லாத்துக்கும் நாம ஒரு பேர், ஒரு லேபிள் கொடுக்கறோம்ல, அந்த லேபிள் தான் நவுன். சிம்பிளா சொன்னா பேர் சொல். நவுன்ல முக்கியமா 3 வகை இருக்கு. முதல்ல பர்சன், அதாவது ஆட்கள். உதாரணத்துக்கு மேனேஜர், ரவி, சிஸ்டர். ரெண்டாவது பிளேஸ், அதாவது இடங்கள். கிச்சன், மதுரை, ஆஃபீஸ். மூணாவது திங், அதாவது பொருட்கள். லேப்டாப், டீ, சேர். அப்போ நாம கட்டுற வாக்கியங்கிற வீட்டுக்கு இந்த நவுன் தான் முதல் செங்கல் மாதிரி. இது பெரும்பாலும் வாக்கியத்துல சப்ஜெக்ட், அதாவது யார் அப்படிங்கிற முதல் இடத்துல வரும். சூப்பர். இதுவரைக்கும் நாம கிராமர் மேப், SVO ரூல், வவல்ஸ் பேட்டர்னு எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்தோம்.
இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற நேரம் வந்தாச்சு. வாங்க நாம சேர்ந்து நம்ம முதல் இங்கிலீஷ் வாக்கியத்தை கட்டலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 1, ஒரு நவுனை சப்ஜெக்டா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ரவி. ஸ்டெப் 2, ஒரு செயலை அதாவது verb சேர்க்கலாம். ட்ரிங்க்ஸ். ஸ்டெப் 3, ஆப்ஜெக்டா இன்னொரு நவுன் டீ. இப்போ எல்லாத்தையும் அந்த SVO ரூல் படி சேர்த்து பாருங்க. ரவி ட்ரிங்க்ஸ் டீ. அவ்வளவுதான், உங்க முதல் இங்கிலீஷ் வாக்கியம் ரெடி. இப்போ உங்க டர்ன். உங்களை சுத்தி ஒரு தடவை பாருங்க. உங்க கண்ணுல படுற ஏதாவது ஒரு நவுனை வச்சு இதே மாதிரி ஒரு SVO வாக்கியத்தை உங்களால உருவாக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் உங்க இங்கிலீஷ் பயணத்தோட உண்மையான முதல் படி.